நிகழ்நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஒரு அற்புதமான நாள், தேவர் ஜெயந்தி. ரொம்ப சிறப்பான ஒரு நாள். இந்த சிறப்பான தேவர் ஜெயந்தி நாளில் தேசிய தலைவர் தேவருடைய மறைக்கப்பட்ட வரலாறு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் எப்படி இருக்கு, ஒரு சின்ன ரிவ்யூ பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, முத்துராமலிங்க தேவர் இவரை பற்றி முழுவதுமாக யாருக்காவது தெரியும்னா நிச்சயமாக தெரியாது. ஏன்னு கேட்டால், ஒரு காமராஜர், ஒரு பெரியார், ஒரு காந்தி, இவங்களை பற்றி ஒரு பாரதியார், இவங்களை பற்றியெல்லாம் அவங்களோட பயோகிராஃபி படமாக வந்திருக்கு. அவங்களோட வாழ்க்கை வரலாறு படமாக வந்திருக்கு. அதனால் அவங்கள பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன் வீரபாண்டிய கட்டபொம்மன், இந்த மாதிரி பல பேரோட வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. ஆனால் முத்துராமலிங்க தேவரை பொறுத்தளவில் இவருக்காக ஒரு படம் வரலை. நம்ம கண்டது கேட்டது இந்த மாதிரி படித்தது இதை வச்சு தேவர் இப்படி இருப்பார் அப்படின்னு ஒரு கற்பனையில் நம்ம தேவரை வச்சுருக்கோம். ஆனால் உண்மையிலேயுமே தேவர் என்பது யார், அவர் எப்பேற்பட்டவர் அப்படின்றத ஒரு சின்ன தொகுப்பாக, ஏன்னா தொகுப்புன்னு தான் இதை சொல்லணும். ஏன்னா தேவரோட வரலாறை படமாக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு 10 படம் எடுக்க வேண்டி வரும். அது நடக்காத ஒரு கதை. அதனால் அவர் வாழ்க்கையில் நடந்த சின்ன சின்ன சம்பவங்கள், முக்கியமான நிகழ்வுகள், இதை வச்சு ஒரு சின்ன தொகுப்பாக இதை நமக்கு கொடுத்துருக்காங்க. இதோட இயக்குனர் பார்த்திங்கன்னா ஆர் அரவிந்தராஜ் டிஎஃப்டி. இவர் ஏற்கனவே உழவன் மகன், கருப்பு ரோஜா, சத்யவாக்கு, ராஜகுமாரன், கருப்பு நிலா, இந்த மாதிரி பல படங்களை, பல வெற்றி படங்களை கொடுத்தவர். ஏறக்குறைய விஜயகாந்த் அப்படின்னு சொன்னால், விஜயகாந்துக்கு ஒரு ஒரு சினிமாவில் ஒரு நல்ல ஒரு இடம் இவர் படங்களில் தான் வந்தது. அந்த மாதிரியான ஒரு வெற்றி படங்களுக்கு டைரக்டர் அவர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இது ஒரு வரலாற்று கதை அப்படின்றனால ரொம்பவும் கவனம் செதுக்கி செய்து அந்த படத்தை செதுக்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதோட கலர் டோன், அந்த கலர் டோன் கூட அந்த பழைய படங்கள் எப்படி இருக்குமோ அதோட ஒத்து போகுது. அந்த கலர் டோனை கூட அவ்வளோ கவனமாக பார்த்துருக்காங்க. இதோட ஓப்பனிங் அப்படின்னா பார்த்திங்கன்னா, ஒரு லாயர், அதாவது இவருக்காக அரசு தரப்பில் வழக்காடிய ஒரு லாயர் தான் இவர் கதையை சொல்கிறார். இவர் இப்படி அப்படின்னு இவர் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்படி தான் இந்த கதை ஓப்பன் ஆகுது. இவர் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா, இந்த படம் ஒரு சர்ச்சைக்குரிய படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் இதில் அந்த எந்தவித சர்ச்சையும் கிடையாது, எந்தவித கான்ட்ரவர்சியும் கிடையாது. அவ்வளோ அற்புதமாக, எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவ்வளோ அழகாக இதை கொண்டு போயிருக்காங்க அப்படின்றது மிகவும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி இளையராஜாவோட பாடல்கள் ரொம்ப அற்புதமான பாடல்களை கொடுத்துருக்காரு. 2 பாடல்கள் சூப்பர் பாடல்கள். அதே மாதிரி இந்த படத்தோட கிளைமேக்ஸ் காட்சிகள் பார்த்திங்கன்னா நிச்சயமாக கண்கலங்க வைத்து விடும். அவரோட கிளைமேக்ஸ் பார்த்திங்கன்னா இறுதி காட்சியில் நிச்சயமாக நம்ம கண்ணெல்லாம் கலங்கிடுது. அந்த மாதிரி தான் கிளைமேக்ஸ் பாடல் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதோட கதை என்ன அப்படின்னு சொன்னால், பெருசாக கதை அப்படின்றதில்ல, சில சம்பவங்கள் நடந்தது. அதாவது காமராஜர் எப்படி உருவானார், அவரை எப்படி முதலமைச்சரானார் அப்படின்ற மாதிரி. அதில் குறிப்பாக இதில் நம்ம சொல்லணும் அப்படின்னு கேட்டாக்கா, நம்ம ஒரு ஜாதிய தலைவராக முத்துராமலிங்கிற தேவரை பார்த்துருக்கோம். ஆனால் இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, அவர் நேரடியாக நேருவோட தொடர்பு வச்சுருந்துருக்கார். அதே மாதிரி நேரடியாக காந்தியோட தொடர்பு வச்சுருந்துருக்காரு. சுபாஷ் சந்திர போஸ் வீட்டுக்கெல்லாம் போயிருக்காரு. நேரடியாக சுபாஷ் சந்திர போஸோட அவர்களோட தொடர்பு வச்சுருந்துருக்காரு. நிஜமாலுமே ஒரு தேசிய தலைவர் தான் அப்படின்றத இதெல்லாம் உறுதிப்படுத்துது. அதே மாதிரி இதில் சண்டை காட்சிகள்லாம் கூட அமைச்சிருக்காங்க. இவர் மாட்டு வண்டி சண்டை ரொம்ப நல்லா இருக்குது. பழைய காலத்தில் எப்படி இந்த மாட்டு வண்டியில் போட்டு சண்டை போட்டிருக்காங்க, அந்த மாதிரியான சண்டை காட்சிகளையும் இதில் இணைத்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னாக்கா, சுபாஷ் சந்திர போஸ் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி எல்லோரும் நேருவே சொன்ன பின்னாடி கூட இவர் ஒரு மேடையில் சுபாஷ் சந்திர போஸ் இறக்கவில்லை, அவர் உயிரோடு இருக்கார், நான் பார்த்து பேசினேன். இது ஒரு சர்ச்சைக்குரிய உண்மையாலுமே சம்பவம் தான். ஏன்னு கேட்டால்,
இன்ன வரைக்கும் நாமெல்லாம் வந்து சுபாஷ் சந்திர போஸ் இறந்துட்டார் அல்ல காணாமல் போயிட்டார் இப்படி தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா இந்த படத்தை பார்த்த பின்னாடி எனக்கு ஒரு டவுட் இருக்குது. சுபாஷ் சந்திர போஸ் உண்மையிலுமே இறந்துட்டாரா இல்லை வந்து வாழ்ந்துட்டுருக்காரா, இன்னமும் அவர் பரம்பரையினர் இருக்காங்களா, அப்படியான ஒரு விஷயங்களை ஒரு சின்ன சின்ன டவுட்டுகளை வந்து இதில் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்குது. இந்த இது வந்து உண்மை சம்பவங்களை அடிப்படையாக வைத்து பின்னப்பட்டது அப்படின்னும் போது நம்ம வந்து இதை நிச்சயமாக உண்மையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம தோணுது. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நடிகர்கள் அவங்களோட நடிகர்களை கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்களேன், நேர்வை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படியே அச்சசப்பில் நேர்வே இந்த மாதிரி தோற்ற ஒற்றுமை இருக்குது. அதே மாதிரி அந்த படத்தில் நடித்த அவர் கூட இருந்தவர்கள் எல்லாமே அப்படியே இருக்காங்க. அதே மாதிரி மேக்கப் இல்லாமல் அந்த மாதிரி ஆட்களை தேர்வு பண்ணி இவங்க நடிக்க வச்சுருக்காங்க. காமராஜர் ஏறக்குறைய 90% காமராஜராகவே இருக்கார். காந்தி சொல்லவே வேணும். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸா வந்து ஒருத்தர் நடிச்சிருக்கார் பாருங்க. உச்சசப்பில் ஒரு நேதாஜி தாங்க. நேதாஜியை நம்ம நேரில் உயிரோடு பார்த்துருந்தோம்னா இப்படி தான் எடுத்துருப்பாரோ அப்படின்ற தோற்றம் 90% நேதாஜியாகவே அவர் இருந்திருக்கார். இது வந்து ஒரு அற்புதமான விஷயமா இருக்குது இந்த நடிகர்கள் தேர்வு என்பது. அதே மாதிரி இந்த படத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறக்குறைய ஒரு 3-4 வருடங்கள் சிரமப்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்றது தெரியுது. அதே மாதிரி பின்னணி இசை இளையராஜாவோட பின்னணி இசை கேட்கவா வேணும். எல்லா அதாவது சண்டை காட்சிகள், அதே மாதிரி பேக்ரவுண்டு, இந்த மாதிரி கோர்ட்டு சீன், இதில் எல்லாம் வந்து உண்மையாலுமே இளையராஜாவோட பின்னணி இசை வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. அதே மாதிரி பாரதி ராஜா இதில் வந்து நடிச்சிருக்காரு. அநேகமாக பாரதி ராஜா நடித்த ஒரு கடைசி படம் அப்படின்ற ஒரு பேர் கூட இந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பாரதி ராஜா வந்து இந்த நல்ல ஆரோக்கியமாக இருக்கும்போது இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அதே மாதிரி தத்தோ ராதா ரவி அவர்கள் கோர்ட் சீனில் வந்து அருமையாக நடிச்சிருப்பார். சூப்பராக உண்மையாலுமே ஒரு லாயர்வாதாடினா அந்த மாதிரி பேசியிருப்பாங்க. மொத்தத்தில் இது வந்து ஒரு அற்புதமான ஒரு படம். நிச்சயமாக நீங்கள்லாம் தேட்டரில் போய் பார்க்கணும். இந்த படத்துக்கு எத்தனை தேட்டர் கிடச்சிருக்கு அப்படின்றது தெரியல. ஏன்னா வந்து குறைவாகத்தான் தேட்டர் கிடச்சிது அப்படின்னு சொன்னாங்க. அநேகமாக நாளை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைகளில் இதுக்கு வேறு நிறைய தேட்டர்கள் கிடைக்கலாம். 200 தேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு தேவரும் பார்க்கணுன்னு நான் சொல்ல வரல, ஒரு மனிதனும் இந்த படத்தை வந்து பார்க்கணும் நிச்சயமாக. அதாவது வர தலைமுறைகள் தேவர்னே ஆட்பா அப்படின்றதுக்காக இது வந்து இன்னொரு விஷயம், இங்கே முக்கியமான விஷயத்தை நான் சொல்லணும். என்ன அப்படின்னு கேட்டாக்கா, தேவர் சமுதாயத்துக்கு இது ஒரு பொக்கிஷம். தேவர் சமுதாயத்துக்கு இந்த படம் வந்து நிச்சயமாக ஒரு பொக்கிஷம் என்று தான் நான் சொல்ல வேண்டும். அதாவது மற்றவர்களை விட தேவர் சமுதாயத்துக்கு இந்த படத்தை வந்து பாதுகாத்து வைக்கலாம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இவர் தான் தேவர், எங்கள் தேவர் வந்து எவ்வளோ உயர்ந்தவர் அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்களுக்காக இதை வைக்கலாம். நிச்சயமாக தேட்டரில் பாருங்கள். இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நன்றி. நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதே மாதிரி அந்த படத்தில் நான் கூட நடிச்சிருக்கேங்க.